நான் மட்டும் முதலமைச்சர் ஆனு வச்சுக்க 10,000 ரூபாய் மாசம் 10,000 ரூபாய் எல்லாரும் கொடுப்பேன். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. அதே போல காவேரி நீர் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இப்படி தம்பி இப்படி வரத்துக்குள்ள நானு வர வச்சிருவேன். வரட்டும், அடுத்த எலெக்ஷன் வரட்டும். என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த காலத்துக்கு 10,000 ரூபாய் பச்சை புள்ளி கூட பத்தாது. நீ ஓட்டன்னு வச்சுக்க, நான் தருவேன்டா. வாக்கு கொடுத்தா இந்த வாக்கு கொடுத்தா இந்த சைமன் எல்லாத்தையும் செய்வான்டா. எல்லாமே எப்பறா தெரியுது? எல்லாம் மஸ்கிக்கே எல்லாமே தெரியாதாண்டா. உனக்கு மட்டும் எப்பறா எல்லாமே தெரியும்? சரி அதை விடு, நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை காரி காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல எல்லா இடத்துலயுமே பச்சை பச்சையா திட்டுறாங்க. ஆமா, அதுதானே எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசினா பரவாயில்ல, முக்கியமா ஒருத்தர் உனக்கு வந்து மறுபடியும் கம்பேக் குத்து கேவலமா திட்டாங்க. யாரு? அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. எதுக்குடா அவன் திருப்பி வந்தா? தெரியல, எத்தனை நாள் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த கேஸ் போன உடனே எனக்கு என்னன்னா, அந்த கேஸ் ரீஓபன் பண்ணா இப்ப இருக்கிற ஆட்சியில உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. உண்மையாவா? என்ன 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 ஜெயில போட்டுறாங்களா? சின்னவரே போட்டாங்க, கூட்டிட்டு போய் ஏதோ அவரு இது பண்ணிட்டாரு. நீ ஆமாண்டா, கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. கார் கேஸ் வேற போய்கிட்டு இருக்கு. கார் புடிங்களா? நான் என்ன சொன்னேன், காரை வெளியே காட்டாதீங்கடா, அந்த கார்ல தான் போகணும் நீங்க. அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொன்னேன், விட மாட்டீங்களாடா நீங்க. ஐயோ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏய், இந்த சும்மா அந்த பேர் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா. அவ வீட்டை சுத்தி ஆள் அனுப்பு. அவ வீடியோவே போடக்கூடாது. இப்படி வீடியோ போட்டா அவளை ஷூட்ல அடிக்கணும். காரி துப்புவாங்களே. இங்க பாரு, ஏது போனோம் எதுவும் தெரியாது எனக்கு. ஒழுங்கு முறையா தான் சொல்றதை கேளு. போயிட்டு வீட்டு ஆளை போட்டு போ. லூசு பைய லூசு பைய. யாருக்கிட்ட அவன் வீடியோ போட தான் செய்யறான். இவன் வீடியோ போட்டா நான் பயந்துருவானா? யாரா இப்படி பயமுறுத்துற? நான் போறதுக்குள்ள டிக்கெட் புக் ஆகுறதுக்குள்ள கரெக்டா டிக்கெட் புக் ஆகுற நேரத்துல வீடியோ போட்டாருங்க. சரி போட்டாங்கண்ணே, கேக்குறீங்களா? சிரிக்கிற வெக்கம் போயிடுச்சா? கேளுண்ணே, ஏதோ பேசியிருக்காங்க. அவ என்ன பேசிருப்பான்னு தெரியும் எனக்கு. கிழிச்சிருப்பா அதானே. அது இந்த வீடியோ தான். பழைய வீட்டுல ஒரு மீம் ஒன்று பார்த்துனேன், நல்லா இருந்துச்சு. நான் யாரு அப்படின்னும் போது ஒண்ணுமே இந்த இது போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ இப்படி காரி துப்பிருக்காங்க. இப்ப இது என்னதான் சொல்லி காரி துப்பம் தொடச்சிட்டு போகணும்டா. அரசியல் சாதாரணடா. இங்க பாரு, திரள் நிதி வேணும் நம்மளுக்கு, புரியுதா? அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். சும்மா வீடியோ போட்டா இவ வீடியோ போட்டான்னா பயந்துருவோமா? எல்லாரும் தான் என்னை பத்தி வீடியோ கேவலமா போறோம். உண்மையாதான். நீதான் ஷேர் பண்றியா? போடாங்க மகளே. இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. ஏப்பா, இவங்களோட மல்லு கட்டுறதே ஒரே இம்சையா போச்சு. வீடியோ போட்டிருக்கா அதை பார்த்தா கிளிகளின்னு கிளிப்பா. சரி, என்னதான் போட்டிருக்கான்னு பார்ப்போம். யாரும் இல்லைல்ல, எவனா வந்து தொலைந்தாங்கன்னா அது வேற. ஊரே பார்த்துருக்கு. ஐயோ, என்ன இந்த கிளி கிழிக்கிறா? நான் அவனை வாடா போடான்னு சொன்னா இவளுக்கு என்ன வந்தது? இவ ஏன் தான் இந்த தொல்லை பண்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இவன் வேற கேஸ் ரீஓபன் பண்ணிட்டா நம்மள உள்ள தெளிவான்றாங்க. பார்த்துக்கலாம், நம்ம யாரு? அவரை வேணா உள்ள போடலாம், என்னெல்லாம் போட முடியாது. ஐயோ, இவன் வேற வரானே. என்னப்பா வீடியோ நல்லா இருக்குல்லண்ணே? இல்லடா, அது என்ன வீடியோ போட்டு? நான் அதான் சொல்லிட்டேன். அதை வேற என்ன ரகசியமா பார்த்துக்கிட்டு. சரி, அப்படி என்னதான் பேசியிருக்கான்னு பார்த்தேன். என்ன உனக்கு காரி தான் துப்பு. நீ யாரு கட்சி? எனக்கு ஒரு டவுட்ண்ணே. நான் ஒரு விஷயத்துல அவங்க வந்து அவங்க மேல, அந்த மேடம் மேல எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. ஆமாண்டா, உன் மேல எனக்கு செம்ம காண்டு. உனக்கு இருக்கு பாத்தியா? நீ தான்டா எனக்கு உண்மையான விசுவாசி. இந்த கட்சிக்காக உழைக்கிற ஒரே ஆள். எதுக்கு கோவம் கேட்க மாட்டியா? எதுக்குப்பா? முன்னெல்லாம் வீடியோ அனுப்பும்போது நல்லா கிளாரிட்டியா இருக்கும். அனுப்புன 2 வீடியோவும் உடையுது, மூஞ்சி நல்லா தெரிய மாட்டேங்குது. போன் மாத்திருப்பாங்களோ? போயிட்டு ஃபோன் வாங்கி கொடுத்துறியா?
எங்க காசு திரள்நிதி இருக்கு, அங்க போய் எடுத்துட்டு போறியா? ஐபோனே வாங்கி கொடுக்கலாம், நல்லா கிளாரிட்டியா எடுத்து போடுங்க. அம்மா அம்மா என்ன உனக்கு என்ன சொன்னேன்? பெங்களூர்ல ஆளை போடுறான்னு சொன்னேன். தேவை இல்ல. அவன் அங்க இருந்து தான் இங்கே வந்து வீடியோ போட்டுருக்கான். இருக்கிறவங்க அதர் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம நுழைய முடியாத ஒரே தைரியத்துல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை போயிட்டு அவளை ஏதாவது பண்ணுங்கடா, போங்கடா. இல்லண்ணே, இருக்கிறவங்களே எல்லாம் கட்சியில வந்து போயிடுறாங்க. ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு டிவிக்கில, பாத்தியா? டேய் அவன் செத்துட்டான்டா. எங்க நம்ம ஆள் போறது? இப்ப இருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான். சரி வீடியோ போடும், நான் போடல நீ போடு. என்ன போடணும்? வரட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், கிளி கிளி கிழிச்சிடறேன். பார்த்து பிபி கிபி வரப்போ. ஆமா. ஐயோ இவன் சொன்ன மாதிரி லைட்டா நெஞ்சு வலிக்குதே, செத்துருவன் போல சீக்கிரமா. டேய் தம்பி